வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். 2025 சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரியனை பார்ப்போங்க. சூரியன் உங்களுக்கு 3ஆம் அதிபதி 11ஆவது ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறது யோகத்தை தான் கொடுக்கும். நீங்கள் எதிர்பாராத வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும், எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு சேருங்க. அரசாங்க உதவிகளும் கிடைக்கும், அரசாங்க அதிகாரிகளால் ஏற்படுற அந்த உதவிகளும் கூட நமக்கு கிடைக்கும், அரசியல்வாதிகளால் கூட நமக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது. தந்தை வழி உறவினர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வழியில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் சூரியன் 11ஆவது இடத்துல பலம் பெற்று காணப்படுறது பல உதவிகளை உங்களுக்கு பலரை செய்ய வைக்கும். அதனால் இதுவும் ஒரு மிகப்பெரிய யோகம்தான் உங்களுக்கு. 2ஆவது இடத்துல செவ்வாய் இருக்கார். உங்களுக்கு பொதுவாக 6ஆம் அதிபதி தான் அவர், 11ஆம் அதிபதியும் கூட. 6ஆம் அதிபதி நீச்சமானால் ஏதாவது ஒரு நோய் நொடி தாக்கம் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கும், ஆனால் பெரிய லெவலில் ஒன்றும் பாதிக்காது. செவ்வாய் 2ஆவது ராசியில் இருக்கிற போது சிலருக்கு பூமி சம்மந்தப்பட்ட வகையில் அல்லது சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது காசு பணம் உங்களுக்கு கிடைக்கலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, காசு பணத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் அந்த காசு பணம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே இருக்காது. ஆனால் இந்த மாதம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் நல்லா நடந்து அதன் மூலமாக பணம் வரும். நீங்கள் யாருக்கிட்டையாவது உதவிகள் கேட்டாலோ கடன்கள் கேட்டாலோ அந்த வழியில் பணம் வரும். பேங்கில் லோன் கேட்டாலும் வரும். சொத்து சுகங்கள் ஏதேனும் ஒன்று விற்று நீங்கள் காசு வாங்கி நிலைமையை சமாளிக்கணும்னு நினச்சாலும் அதுவும் நடக்கும். அதனால் செவ்வாய் நீச்சம் பெற்றால் கூட நற்பலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு 9ஆவது ராசியில் தான் இருக்கார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணிதத்துப்படி சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சாங்கங்கள் 2 இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். நாங்கள் பயன்படுத்துகிறதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். நாங்கள் பயன்படுத்துகிற பஞ்சாங்கத்தில் சனி பயிற்சி இந்த வருஷம் இல்லை, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. 2026 மார்ச்சில் தான் சனி பயிற்சி. அதனால் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்போ சனி பகவான் இப்போ 9ஆவது இடத்துல இருக்கிற போது சில விஷயங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எதுக்கு நன்மையை அப்படி கொடுக்குன்னா, இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை வாங்கணும், நம்ம பிழைக்கணும், அல்லது வெளிநாட்டில் போய் தொழில் செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நல்ல கிரகம் பார்த்துங்க அந்த சனி பகவான். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பிஆர் கிடைக்கணும், வேறு விசா எதிர்பார்த்தா கிடைக்கணும், அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரியான பாக்கியங்களை மட்டும் அந்த சனி நல்லா கொடுப்பார். அதே மாதிரி தந்தை வர்க்கத்தை நல்லா பலமடைய செய்வார். பூர்வீகத்தில் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்த்து வச்சு நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் உங்களுடைய தந்தைக்கு மட்டும் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனையோ அல்லது முழங்கால் வலி முதுகு வலியெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நோய் நொடி தாக்கத்தை அவர் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் அந்த வலிமை வர்ற போது டிரான்ஸ்ஃபர் நிறையா ஏற்படுங்க. இப்போ நீங்கள் நீண்ட நாளாக நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துருந்துருக்கீங்க, பட் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல அப்படின்னா இந்த வருஷம் கம்பல்சரி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுவும் நீங்கள் விரும்பின இடத்துக்கே கிடைக்கும். இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் விரும்பத்தகாத இடங்களுக்கு எங்கேயாவது தூக்கி போட்டு விட்ருவாங்க, அப்படியெல்லாம் போட மாட்டாங்க. இந்த டைம் நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்களோ அந்த இடத்துக்கே கிடச்சி நீங்கள் அங்கே போகிற மாதிரியான சூழ்நிலை பலருக்கு கிடைக்கும். அந்த யோகம் இப்போ இருக்கும். அதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, எப்பயுமே அந்த 9ஆவது இடம் பலம் பெறுற போது அந்த தொழில் பண்ணுறோம்ல, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறோம்ல, அது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போக மாட்டேங்குது, வேகமாக போக மாட்டேங்குது. அது நமக்கு கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்குது.
ஒரு சிலருக்குலாம் ரொம்பவே மன உளைச்சலை கொடுக்கும். என்னடா தொழில் பண்ணுறோம், தொழில் பண்ணுறதுக்கு சும்மாவே கூட இருந்துடலாம், தொழில் ஓடவும் மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது, நமக்கு வருமானமும் வர மாட்டேங்குது, வாங்கின கடனையும் கட்ட முடியல, அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித மன உளைச்சலெல்லாம் உங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்க தான் செய்யும். அப்போ இந்த தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை மட்டும் தீர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அதே போல் உங்களுக்கு 10வது இடத்துல புதன் இருக்கார், சுக்கிரன்லாம் இருக்குது. 10வது இடத்துல புதன் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு இந்த டீச்சர் சம்மந்தப்பட்ட வேலை இருக்குல்ல, ஆசிரியர் பணியிடங்கள் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ இருக்குது. ஏற்கனவே இப்போ கால் ஃபார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் சிலருக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். சுக்கிரன் வேறு இருக்கார், அதனால் ஆடை ஆபரணம் சார்ந்த துறைகளில் ஒரு சிலர் வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கலாம். ஸோ தொழில் தொடங்குங்க, பட் கொஞ்ச நாளைக்கு சுமாராக தான் ஓடும், அதுக்கப்புறம் மறுபடியும் பிக்கப் ஆகிக்கிறோம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எங்கே வேலை பார்க்குறோமோ அந்த இடத்துல வேலை பார்க்க வேணாங்கிற மாதிரி தோணும், வேறு கம்பெனிக்கு போயிடலான்னு தோணும். ஸோ வேறு கம்பெனிக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டார்ச்சர் இருக்காது, இல்லைன்னா இருக்கிற கம்பெனிலே இருந்தால் டார்ச்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு நாம் வெளியே போகணுன்னு தோணாது, கம்பெனிக்காரவங்களே தம்பி நீ வெளியே போகணுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு. அப்போ அந்த வேலை செய்கிற இடத்துல எதுவும் ப்ராப்ளம் வராமல் கவனமாக பார்த்துக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. இப்போது ராகு வேற பயிற்சியாக போகிறார், கேதுவும் பயிற்சியாக போகிறார். இந்த ராகு கேது பயிற்சி ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வந்து வருதுங்க. ராகு வந்து பொதுவாக 10வது இடத்துல இருக்கக்கூடாது. ராகு 10வது இடத்துல இருந்தாலும் நம்மளை தொழிலை செய்ய விடாது, வேலையை செய்ய விடாது. அப்போ தொழிலையும் பிரச்சனையை கொடுத்துருக்கும் பலருக்கு, வேலையிலையும் பலருக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கும், இப்பயும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த ராகு பயிற்சி ஆனால் வேலையில் இருக்க தொந்தரவு அல்லது தொழிலில் இருக்கிற தொந்தரவு கொஞ்சம் குறையும். அப்போ ராகு 9வது ராசிக்கு ஏப்ரல் 26ஆம் தேதி பயிற்சியாகி வந்துடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலைமையை நம்மளால் சமாளிக்க முடியும். கேதுவை பொறுத்தளவுக்கு 4வது ராசியில் தானே இருக்கார். ஏதாவது சொத்து சுகத்தில் பிரச்சனை பண்ணுவார், தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போக வைக்கும், இல்லைன்னா தாயார் கூட பகையை ஏற்படுத்தி விட்டுரும், அல்லது எப்பயோ வாங்கின சொத்தில் வந்து வில்லங்கத்தை கொண்டு வரும். அந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த ராகுகேது பயிற்சியில் உங்களுக்கு விலகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குங்க. அடுத்து குரு பகவானை பார்ப்போம். முக்கியமான ஆள் அவர் தான். உங்களுடைய ராசிக்கு தான் பயிற்சியாக போகிறார். சித்திரை மாதம் தான் பயிற்சியாகிறார். மே மாதம் 11ஆம் தேதி பயிற்சியாகிறார். ஜென்மகுரு தான், இல்லைன்னு சொல்லலை. ஜென்மகுரு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், இருந்தாலும் சில விஷயங்களில் நமக்கு நன்மைகளை கொடுக்கும். முக்கியமாக மிதுன ராசிக்காரவங்களுக்கு குரு பலம் அப்படின்னு சொல்கிறது வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். அதாவது திருமணத்துக்காக பார்க்குறோம்ல, அந்த திருமண பருவத்தில் ஆண் பெண்கள் இருப்பாங்க, ரொம்ப நாளாக வந்து மாப்பிள்ளை தேடி பொண்ணு தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க, ஒன்றும் செட் ஆகியிருந்திருக்காது. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா பாருங்களேன், அந்த திருமண யோகம் ஃபுல்லாக வந்து நிற்கும். அந்த டைமில் நீங்கள் பொண்ணு தேடினாலோ மாப்பிள்ளை தேடினாலோ ஈஸியாக கிடைக்கும். சிலருக்கெல்லாம் திருமணம் இந்த வருஷம் நடந்து முடிஞ்சிடும், அல்லது நிச்சயதார்த்தமாவது நடக்கும், அல்லது திருமணத்தை உறுதிப்படுத்தவாவது செய்வீங்க. அதனால் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல நன்மைகள் யோகங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவியை பிரிஞ்சிருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்கனவே இருந்திருந்தா, அல்லது சண்டை சத்தம் வந்திருந்தா, அதெல்லாம் விலகக்கூடிய நேரம் இது. அதாவது பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நேரம். அதே மாதிரி அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டை சத்தம் இதெல்லாம் விலகக்கூடிய நேரம். அதே மாதிரி நட்பு ரீதியாக இந்த லவ் பண்ணுற மாதிரியான ஒரு ரீதியாவெல்லாம் ஏற்கனவே இருந்திருப்பாங்க, பட் ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் வந்திருந்திருக்கலாம், அது வந்து இப்போ விலகிடும் அதெல்லாம். அதனால் குருனால் அந்த விதமான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவர் 10ஆம் அதிபதி உங்களுக்கு, அவர் ராசி மேலே இருந்தால் தொழில் செய்யணுங்கிற எண்ணத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். வேலைக்கு போகலைன்னா வேலைக்கு போக தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். ஓன் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தை வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். தாராளமாக நீங்கள் பண்ணலாலும் உங்களுக்கு அவர் நன்மையை தான் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்காருங்க. ஆக மிதுன ராசியை பொறுத்தளவுக்கும் இந்த சித்திரை மாதத்தில் சில யோகமான பலன்கள் கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், கிடைக்கும். நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள்.